புதுக்கோட்டை அருகே கரடுமுரடான சாலையில் அரசு பேருந்து வேகமாக ஓட்ட வேண்டாம் என அறிவுறுத்திய பயணியை பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஓட்டுநர் அடிக்க பாய்ந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்ப்போம். என்ன பேசணும் பேசுங்க ஓட்ட முடியல. விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். என்ன நடந்தது? தற்போது இந்த ஓட்டுநர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டையிலிருந்து மழையூர் வழியாக ஆலங்குடி செல்லும் G6 என்ற அரசு நகர பேருந்து சென்று கொண்டிருந்த போது சாலை அந்த பகுதியில் குண்டும் குழியுமாக இருந்துள்ளது. சக பயணி ஒருவர் ஓட்டுநரிடம் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது, இதனால் வயதானவர்கள் பேருந்தில் பயணிக்கின்றனர், அதனால் வேகமாக ஓட்ட வேண்டாம் என்று கூறியுள்ளார். ஆனால் தொடர்ந்து வேகமாக பேருந்தை ஓட்டுநர் இயக்கியுள்ளார். இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அதே பயணி மீண்டும் அவரை எச்சரிக்கும் விதமாக கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே பிரேக், ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர் ஆகியவற்றை விட்டுவிட்டு அவரை அடிப்பதற்காக பாய்ந்துள்ளார். இதனை சக பயணிகள் வீடியோ எடுப்பதை அறிந்த டிரைவர் உடனடியாக மீண்டும் தனது இருக்கையில பேருந்து ஓட்டியுள்ளார். இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணை நடத்தி ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஏனென்றால் பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஸ்டேரிங், பிரேக், ஆக்சிலேட்டர் ஆகியவற்றை விட்டுவிட்டு பயணியை அடிக்க பாய்ந்த போது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் பேருந்து 40 பயணிகளும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற தகவலை பயணிகள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அந்த ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுத்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.